ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாதி தர்பூசை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வடி போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா மெல்லிய துண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 துண்டு சேர்த்திக்கலாம். அதுலேயே கொஞ்சமா எலுமிச்சம் ஜூஸையும் சேர்த்திக்கலாம். இப்போ 2 துண்டு புதினா இலை சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலா செய்யற தர்பூசணி ஜூஸை விட எலுமிச்சை ஜூஸும் இலையும் சேர்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் தேன் சேர்த்திக்கலாம். நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ஜூஸை சேர்த்திக்கலாம். இப்போ அதுக்கு மேலே விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் தர்பூசணியை மேலே சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சம்மருக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.